वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. பணம், பொருள், வீடு, நிலபுலன்கள் என அனைத்து செல்வங்களும் அழியக்கூடியவை. மேலும் இவை கொடுக்க கொடுக்க குறையக்கூடியவை. ஆனால் அழிவு இல்லாத ஒரே செல்வம் கல்வி செல்வமே ஆகும். நம் பிள்ளைகளின் கல்வியை பெற்றோரின் ஆசைக்கு ஏற்பவும் பிள்ளைகளின் ஆசைக்கு ஏற்பவும் அமைத்து விடுகின்றனர். ஆனால் இதில் ஒரு சில பிள்ளைகள் மட்டுமே ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்தவிதமான தடைகளும் இடையூறுகளும் இல்லாமல் கல்வியை முடித்து விடுகின்றனர். அம்முறையான கல்வியை பெற அவரவர் ஜாதக அமைப்பும் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அவ்வாறு அமைவதில்லை. பல வகைகளில் பிரச்சனைகள், மதிப்பெண் குறைவு, விருப்பமின்மை, உடல்நலக் குறைவு என பல வகைகளில் கல்வியில் தடை ஏற்பட ஜாதகத்தில் கிரகதோஷங்கள், தசாபுத்திகள், கோச்சார அமைப்புகள் காரணமாக இருக்கின்றன. ஆக நம் பிள்ளைகளின் ஜனனகால பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்திற்கும் கிரகங்களின் கூட்டணியையும் பொறுத்தே படிப்பும் வேலையும் அமைகிறது. ஆகையால் சரியான நேரத்தில் நம் பிள்ளைகளின் ஜாதகத்தை ஆராய்ந்து சரியான உயர்கல்வி அமைத்து நல்வழிப்படுத்தி கொடுத்தால் நம் பிள்ளைகளின் வெற்றியை நம் கண்ணுற காண முடியும். நம் பிறப்பு ஜாதகமானது எதிர்கால பலனை துல்லியமாக அறிய இறைவனால் அருளப்பட்ட கால அட்டவணை ஆகும். இவ்வாறு இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நம் ஜாதகத்தின் மூலம் முன்னதாகவே கணித்து நம் இடர்களை தீர்த்து வைப்பதிலும் நமக்கான நல்வழிகளை தீர்மானித்துச் சொல்வதிலும் வல்லமை பெற்று விளங்குகிறார் ஹரிஹர நம்பூதிரி வம்சத்தைச் சேர்ந்த நம் தாந்திரீக ஆச்சார்யா பிரம்மஸ்ரீ ஸ்ரீஹரி கிரிஷ் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதே மகாகணபதையே நம. இன்றைக்குள்ள நம்ம டாபிக் எஜுகேஷனை பற்றி தான். இப்போ எல்லாருமே குழந்தைகளோட எஜுகேஷன் வெரி கான்ஷியஸ் தான். அது ஜாதகப்படி என்ன இருக்குதோ அதுதான் அவரோட டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் உள்ள ஆளோட பையனை என்ன படிக்கிறது, இல்லைன்னா ஆஃபீஸில் ஆளுடைய பையனை என்ன படிக்கிறது, அதுக்கு மேலே என்ன பையனை படிக்க வைக்கணும், அதுதான் நம்ம ஒரு வெறி போல் எல்லாருமே அழிஞ்சிட்டே இருக்கிறது. இது மூலியமாக என்ன ஜாதகத்தில் திறமை இல்லாமல் அந்த பையனோ இல்லைன்னா பொண்ணோ யாராக இருந்தாலும் அது ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது. இப்போ ஜாதகத்தில் நமக்கு லக்னத்தில் இருந்து 2வது வீடு தான் நமக்கு எஜுகேஷன் ஹவுஸ். அப்புறம் 10வது வீடு நம்ம கர்மஸ்தானம், 11வது வீடு லாபஸ்தானம். இது 3 காம்பினேஷன் இருக்கக்கூடிய என்ன அவரோட பார்வையிலேயோ அது சில கிரகங்களோட பார்வை என்ன இருக்கும், இல்லைன்னா எங்கே இருக்கிறது, அப்படி தான் அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாயிலும் படிக்க வச்சுச்சுன்னா கண்டிப்பாக 100% அவரோட ப்ரொஃபஷனில் அவர் ரொம்ப நல்லபடியாக வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 2வது வீடு ரொம்ப நன்மைகள் இருக்கிறது. எஜுகேஷன் ஹவுஸ்னால் சம்டைம்ஸ் சிலவருக்கு புதனே இருந்து அதனோட காரகனாக இருக்கக்கூடிய புதனா, இல்லைன்னா 2வது வீட்டில் புதன் பார்வை இல்லைன்னா குரு பார்வை சுப நட்சத்திர பார்வை சுப க்ஷேத்திரமாக இருந்து இப்படி எல்லா நன்மைகள் இருக்கும்போது அவருக்கு அந்த பையனோ பொண்ணாக இருந்தாலும் கோல்டு மெடல்லே பாஸ் பண்ண முடியும் என்ன படித்தாலும். ஏன்னா அந்த அளவில் ஐக்யூ லெவல் நல்லபடியாக இருக்கும்.
ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ அந்த பையனோ பொண்ணோ வந்து ஜாதகத்தில் வாய்ப்புகள் இல்லாமல் அவர் வந்து எம்பிபிஎஸ் தான் முடிக்கிறதா இருந்தால் எம்பிபிஎஸ் கோல்டு மெடல் இருக்கும் சர்டிஃபிகேட்டில் ஒரு நல்ல கைராசியாக டாக்டராக இருக்க முடியாது. அதுக்கு நமக்கு வந்து ஜாதகமாக்கு இவர் மெடிக்கல் ஃபீல்டா இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டா, ஏன்னா ஜாதகம் எழுதி இருக்கிறது வந்து அந்த காலத்திலே தான், அந்த 5000 வருஷம் முன்னுக்கு வந்து இன்ஜினியரிங்கோ எதுவுமே இல்லை. இப்போது மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி வந்து புதுசாக காரியங்களெல்லாம் அதனோட அப்டேஷன் படி அது இன்ஜினியர் என்ன இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்கா இல்லைன்னா ஐடி ஃபீல்டா, இதெல்லாம் வந்து இப்போ செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தால் அவர் வந்து ஐடி இல்லைன்னா வெளியூர் சம்பந்தமாக இருக்கலாம். அதில் சூரியனும் ராகுவும் எல்லாம் சேர்ந்து இருந்தால் சர்ஜிக்கல் டாக்டர் சர்ஜிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம். அப்புறம் எம்பிபிஎஸ் முடித்து நிறைய பேர் கேட்கும் இனி எம்டி என்ன எடுக்கணும். அப்போது அதில் வந்து இப்போது புதனோடு சேர்ந்து சூரியனும் இதில் சேர்ந்து இருந்தால் பீடியாட்ரிக் பண்ணலாம். அதில் சுவாவோடு சேர்ந்து இருக்கிறதுனா சர்ஜரி பண்ணலாம். அப்புறம் சுக்கரனோடு சேர்ந்துன்னா கைனகாலஜி செய்யலாம். அப்படி எல்லா விஷயத்துலேயும் அப்போ 2வது வீடு, அப்போ புதன் தான் 10வது வீடுன்னு உள்ள ஆளாக இருக்கிறதா இருந்தால் ஜாப் கனெக்ட் வித் மவுத், வாய் சம்பந்தம் இருக்கக்கூடிய வேலை, அது அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ செய்யலாம் இல்லைன்னா அட்வொகேட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் எல்லாமே சொல்லி இருக்கிறது தான். அப்போது நீங்கள் சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு என்ன போல் ஜாதகம் அமைப்பாக வந்தது அது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜீன் மேலே ஜீனுக்குள்ளே அவரோட மனசுக்குள்ளே இந்த ஜாதகம் ஃபுல்லாக நம்ம உடம்புலே இருக்கிறது தான். கண்டிப்பாக அதுதான் ஆசையாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸே பயப்பட்டு இல்லைன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறதா ஆகுது. நமக்கு வந்து என்ன திறமை இருக்கிறது அது முன்னாடி இப்போ வந்து சூரியன் செவ்வாவோடு சேர்ந்து இருந்து நமக்கு வந்து போலீஸ் ஆக்கிடும் இல்லைன்னா மிலிட்ரி லெவலில் போக முடியும். எல்லாம் 100% என்ன அவருடைய ஜாதகப்படி என்ன படிக்கணும் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறது தான். இன்னும் நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம் வருது படிக்க முடியல, எதனால படிக்க முடியல, அப்போது அந்த டைமில் அவருக்கு என்ன திசை நடக்கிறது, அவரோட எக்ஸாம் டைம்லேயோ இல்லைன்னா மெயின் ஒரு ட்ரைனிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய இப்போ 10th 12th இல்லைன்னா ஒரு மெயின் எக்ஸாம் டைம்லேயே எல்லாம் வந்து ஜாதகத்தில் என்ன திசை நடக்கிறது, என்ன புக்தி நடக்கிறது, இல்லைன்னா இப்போ எப்படி இருக்கிறது அவரோட டைம், இதெல்லாம் பார்த்து முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு ஒரு இது அதனோட ஒரு பரிகாரமாக இல்லைன்னா அவரோட ஒரு ப்ரிகாஷன் அவர் செஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரொடக்டிவான ஒரு நியூ ஜெனரேஷனு நமக்கு கிடைக்கும். அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸில், அதாவது நம்ம வந்து கலையில் இப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ இல்லைன்னா பாட்டுலேயோ இல்லைன்னா மற்ற கலைகளெல்லாம் செலிபிரிட்டி ஆகிறதுக்கு அவரோட ஜாதகத்தில் வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சு அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டான விதத்தில் இப்போ ஒரு கிளாஸ் ஒரு டம்ளரில் ஒரு அதனோட தண்ணி தான் ஊற்ற முடியும். இப்போ 2 கிளாஸ் தண்ணி தான் எல்லாருமே ஊற்றிட்டே இருக்கிறது, இப்போ வெளியே போக தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய மனோநிலை இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப டிப்ரெஷன் வருது. அப்போது ஜாதகம் பார்த்து நல்லபடியாக அவருக்கு என்ன அமைப்பு, என்ன அவருடைய ஜாதகத்தில் அவருடைய என்ன படிக்க முடியும், என்ன அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகுச்சுன்னா அவருக்கு வந்து நல்லபடி ஆக முடியும், கரெக்டான ஒரு ஆச்சாரியை பார்த்து அது கரெக்டான இடத்துல பார்த்து நம்ம ஒரு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையனாக இருந்தாலும் பொண்ணாയാലും 100% அவருடைய லைஃப்லேயே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது அவருடைய எஜுகேஷனில் மட்டும் இல்லை. நான் எஜுகேஷன் முடித்து ஏன்னா 10வது வீடுனா கர்மபாவம், 2வது வீடும் 10வது வீடும் காம்பினேஷன் வரணும். படித்த வேலை செய்யணும் இல்லைன்னா பிடிச்ச வேலை செய்யணும், அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது 11th house ப்ராஃபிட், லாபம் இருக்கிறது வந்து மணி இல்லை, மணியெல்லாம் இப்போ வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் முன்னாடி இருந்துச்சு. லாபம் இருக்கிறது வந்து இப்போ ஒரு டாக்டரானால் அவர் நல்லா வைத்தியம் பார்க்குறது, அதுதான் அவரோட லாபம். அப்போ லாபபாவமும் 10வது அதாவது 11வது வீடான லாபபாவமும் 10வது வீடான கர்மபாவமும் 2வது வீடான எஜுகேஷன் பாவமும் அப்புறம் லக்னமான நீங்களும் எல்லாம் ஒரு காம்பினேஷனில் என்ன பிளானட்டினோட அதிகமாக பவர் இருக்கிறதோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதோ அது படிக்க வச்சு அந்த வேலை கிடச்சி அதில் போனால் லைஃப்பில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவருக்கு அமைஞ்சிடும். இது எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சு செய்யறதா இருந்தால் இப்போ நம்ம இந்த காலத்தில் யாரும் புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கிறது எதுவுமே இல்லை. அது காலையில் ஆஃபீஸ் போகிறது ஈவினிங் வருது, காலையில் போகிறது ஈவினிங் வருது, இப்படி மட்டும்தான் இருக்கிறது.
யாரும் ஒரு நியூ ஐடியாவோ ஒரு சொசைட்டிக்காக யாரும் எதுவுமே திரும்பி கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும்போது எல்லாருமே உள்ளுக்கு போயிட்டே இருக்கிறது. அப்போது அந்த ஒரு டிஸ்ஹார்மோனி இந்த சொசைட்டியில் நடந்துகிட்டே இருக்கிறது. அப்போது எல்லாருக்குமே பிடிக்காத வேலை செஞ்சு பிடிக்காத காரியங்கள் படித்து அந்த ஒரு இரிட்டேஷன் வாழ்க்கை பூரா அவருக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் மாற்றங்கள் வந்து நல்லபடியாக யோசித்து குழந்தைகளுக்காக ஜாதகம் பார்த்து என்ன படிக்க வைக்கணுமோ, என்ன அவருக்கு டேஸ்ட் இருக்கிறதோ, என்ன கலையில் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் பாட்டாலும் கற்றுக் கொடுக்கணுமோ, இது முன்னாடியே தெரிஞ்சு எல்லாருமே ஒரு மாற்றங்கள் எல்லாருக்குமே உண்டாகട്ടെ, எல்லாവർക്കും നന്മകൾ ഉണ്ടാവാൻ ശ്രീഹരി വിദ്യാപീഠത്തിനൂടെ പ്രാർത്ഥന உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். சுவாமிகள் சென்னை வருகை. திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. வெற்றிகரமான திருமணம் என்பது ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து வாழ்வது மட்டுமல்ல. அதில் அன்பு, அக்கறை, ஒற்றுமை, பொறுப்புணர்ச்சி, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் என அனைத்தும் அடங்கியிருத்தல் அவசியம். இவ்வாறு ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் திருமணம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவ்வாறான திருமண வாழ்க்கை சிலருக்கு தடையாகவும், எத்தனை வரன் பார்த்தாலும் சரிவர அமையாமலும், மற்றும் சிலருக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தாலும் திருமண வாழ்க்கை முழுமை பெறாமலும் போய்விடுகின்றது. காரணம், பிறப்பு ஜாதகத்தில் தோஷம் ஏற்படும் வகையில் கிரகங்களின் சஞ்சாரம் இருப்பதே ஆகும். இவ்வாறு இருக்கும் தோஷங்களை முன்னதாகவே கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதன் மூலம் நாம் அனைவரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வை பெற முடியும். பொதுவாக திருமணம் தடைபட செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், மாங்கல்ய தோஷம், சூரிய தோஷம், களத்திர தோஷம் போன்ற தோஷங்கள் காரணமாய் இருக்கின்றன. நம் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே நம் இல்லற வாழ்க்கையை இன்புற வாழ முடியும். இவ்வாறான தோஷங்களை நிவர்த்தி செய்யவும், இருள் சூழ்ந்த பாதையிலிருந்து ஒளிமிகுந்த பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லவும் வழிவகை செய்கின்றார் தாந்திரீக பூஜைகளில் 700 வருட பாரம்பரியமிக்க ஹரிஹர நம்பூதிரி குடும்பத்தின் அனுபவத்தோடும் இறைவனின் அருளோடும் ஜோதிடம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஆருட பிரசன்னம், தாந்திரீக பூஜைகள் மற்றும் மகா யாகங்களில் சிறந்து விளங்கும் ஹரிஹர நம்பூதிரி வம்சத்தைச் சேர்ந்த நம் தாந்திரீக ஆச்சார்யா பிரம்மஸ்ரீ ஸ்ரீஹரி கிரீஷ் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள். ஓம் சததாரமுத்சமக்ஷியமானம் விபஞ்சிதம் விதரம் மக்வானாம் மேலிம் மதந்தம் மித்ரோருபஸ்தேதம் ரோதசி விபிருதம் சத்யவாச்சம் குங்குருபியோ நம. ஸ்வஸ்தி சிவாய் ஸ்ரீ குங்குருபியோ நம. குங்குருபியோ நம. கங்கணபதே நம. இன்றைக்கி நம்ம பேச போகிறது திருமண வாழ்க்கையை பற்றி தான். இந்த காலத்தில் எல்லாருமே அப்படி லவ் பண்ணி விரும்பி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் முடித்து 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் மேக்ஸிமம் 1 இயர் தான் அதுக்குள்ளே கோர்ட்டு வரைக்கும் நம்ம நிற்கக்கூடிய. இப்போ அதனுடைய ஒரு சென்சஸ் எடுத்துச்சுன்னா மோர் தேன் 80 to 90% ஃபேமிலியிலேயும் இந்த ப்ராப்ளம் நடக்கிறது. அதில் ஒரு 10% டைவர்ஸுக்கு ஒன்றும் போகாமல், கோர்ட்டுக்கு போகாமல் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறது, பேசாமல் 10 வருஷம் இருக்கிறது. மற்ற 80% ஆளுங்களும் இப்போது கோர்ட்டில் வந்து நிற்கிறது. நான் ஆதி காலத்திலேருந்தே ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு ரிஷீஸ்வரமால சொல்லி இருக்கிறது. இந்த காலத்தில் யாரும் நம்பிக்கை இல்லாமலோ இல்லைன்னா என்ன சொல்லும், ஒரு லவ் பண்ணுன பிறகு நீ என்ன எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படி நினச்சி யாரும் அதை அப்படி செய்யறதில்லை. அப்போ அதுக்கு என்னென்னா ஒரு ரியாக்ஷன் என்ன வரும்னா, இப்படி இருக்கக்கூடிய புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய. இப்போது முன்னாடி காலத்தில் கொஞ்சம்
டைவர்ஸ் ரேஷியோ எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போது சீக்கிரமாக கோர்ட்டுக்கு தான், நெக்ஸ்ட்டு கோர்ட்டுக்கு தான். இது நம்ம ஜாதகத்தில் 10 பொருத்தம். இப்போ எல்லாருமே நார்மல் ஆஸ்ட்ராலஜி, இப்போ ஜோதிஷம் பார்க்கக்கூடிய ஆளுங்களெல்லாம் 10 பொருத்தம் பார்த்து 8 பொருத்தம் இருக்க, 7 பொருத்தம் இருக்க, சப்தம பொருத்தம் இருக்க, அப்படியெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண வைக்கிறது. ஆக்சுவலி 18 பொருத்தமும் பார்க்கணும். 10 பொருத்தம் இல்லை, அதுக்கு மேற்கொண்டு தசாசந்தி தோஷம், அவரோட பாபசாமியம், அப்படி இருக்கக்கூடிய 18 பொருத்தமும் பார்த்து. ஏன்னா ஒരാൾക്ക് இப்போ 2 பேருடையும் ஜாதகத்தில் ഒരാൾക്ക് நல்ல டைம் நடக்கும்போது ഒരാൾക്ക് கெட்ட டைம் நடக்கணும். இல்லைன்னா 2 பேருக்கும் நல்ல டைம் நடக்கக்கூடாது. 2 பேருக்கும் நல்ல டைம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். 2 பேருக்கும் கெட்ட டைம் நடக்கும்போது, கஷ்டங்கள் நிறைய வரும்போது கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் கலகந்தான் அதிகமாக வந்துடும். அப்போ எப்போவும் காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவில் அந்த ஜாதகம் சேர்த்து இருக்கணும். அது 10 பொருத்தத்தில் இல்லை. இப்போது அந்த ராசியாதிபன், யோனி பொருத்தம், அப்புறம் மத்தியபரிஞ்சு, வேதம், இப்படி இருக்கக்கூடிய 10 பொருத்தம் மட்டும்தான் இந்த காலத்தில் நிறைய பேர் பார்க்குறது உண்டு. இப்போது ஒரு ஜோதிஷம் ஆளுங்கள்கிட்ட போகாமல், இப்போ நம்ம ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு பேராசிட்டமால் வாங்கும் போல் இவர் என்ன செய்யணும்னா பஞ்சாங்கம் எடுத்து அதுக்கு பின்னாடி அஸ்வதி நட்சத்திரத்துக்கு, அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரம் முடியுமான்னு ஜஸ்ட் அவரே பார்க்குறது. இது அப்படி ஒரு சிம்பிளான வே இல்லை. இது கரெக்டான படித்து 18 பொருத்தமும் பார்த்து இவருக்கு எல்லா பாக்கியங்களும், ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியத்திலேருந்து, அப்புறம் நம்ம ஃபேமிலியில் முயற்சி, லட்சுமி கடாட்சமாக வீட்டில் இருக்கணும்னா புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தில் ஒരാൾക്ക് ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஹஸ்பண்ட் இங்கே அமெரிக்காவில் இருந்தால் கூடியும் இங்கே இருந்த எஃபெக்ட் அங்கே போயிடும். கரெக்டான தெய்வீகமான விதத்தில் கல்யாணம் முடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன தோஷங்கள் இருக்கிறதோ അതിനെ ஓவர்கம் பண்ணுறதுக்கு இவருக்கு அந்த டைமில் நல்ல டைம் வரணும். இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் முடித்து, ஏன்னா டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவும் நம்ம ഈ 10 പൊരുത്തത്തിലെ നമുക്ക് ഓരോരുത്തർക്കും അസുരശക്തി, ദൈവശക്തി எல்லாமே அப்படி எல்லாமே இருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு ஒரு புருஷனானா அவரோட டேஸ்ட் என்ன? இப்போ ஒരാൾക്ക് சென்னை போனோன்னா ஒരാൾക്ക് பெங்களூர் போனோன்னா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவில் அந்த ஜாதகங்கள் தம்மில் பொருத்தமாக இருக்கான்னு 100% சீக்கிரமாக பார்க்காம அதை உட்கார்ந்து நல்லா யோசித்து செய்யக்கூடிய அளவில் செஞ்சிச்சுன்னா நல்லபடியாக ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை, ஒரு டைவர்ஸ் ரேஷியோ எல்லாம் கம்மி இப்போ என்னென்னா கல்யாணம் முடிகிறது மேபி ஒரு 1-2 குழந்தை வரலாம், இல்லைன்னா 10 வருஷம் முடியலாம், இல்லைன்னா 6 மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் பண்ணலாம். யாரும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பார்க்குறதில்ல. அப்போ அவர் என்ன சொல்லுவேன்னா, அப்பா அம்மா ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியாச்சு, அப்புறம் இப்படியெல்லாம் நடந்தாச்சு, எனக்கு ஜாதகமே வேண்டாம், இதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. அவர் கரெக்டான விதத்தில் போய் கரெக்டான ரீதியில் ஜாதகம் பார்க்கல. அது ஆஸ்ட்ராலஜி தப்பு இல்லை. மனப்பொருத்தம் தான் இதனோட லாஸ்ட்டு 18வது பொருத்தம் மனப்பொருத்தம் சொல்லலாம். அப்படி மனப்பொருத்தமாக இருந்தால் கூடியும் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு, நீ லவ் பண்ணுறதா இருந்தாலும் 10 வருஷம் லவ் பண்ணுறதா இருந்தாலும் சின்ன வயசில் நம்ம ஒரு வாக்கு கொடுத்ததாக இருந்தால் கூடியும் ஜாதகம் பார்த்து இனி ஏதாச்சும் ஒரு தோஷ பரிகாரமாக செய்யக்கூடிய அளவில் இருந்துச்சுன்னா அது செஞ்சு மட்டும்தான் கல்யாண வாழ்க்கையில் இறங்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியம்தான் கல்யாண வாழ்க்கை. ஏன்னா அப்படி நல்லபடியாக ஒரு கல்யாணம் முடிஞ்சு நல்ல இடத்துல இருந்து நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் வரும்போது தான் உலகத்துக்கும் அது ரொம்ப நல்லது. ஜாதகம் என்னானும் கல்யாண வாழ்க்கையில் ஜாதகத்தினோட ஒரு எஃபெக்ட் என்னானும் அது கரெக்டான இடத்துல போய் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ண முடியுமா, இந்த வேதம் இருக்கா, இந்த நட்சத்திரம் முடியுமா பார்த்து கல்யாணம் பண்ணுனா 100% கடவுள் அனுகிரகத்தில் இவர் நல்லபடியாக புருஷன் பொண்டாட்டியாக ஒரு குழந்தை பாகத்தோடு கூடி லட்சுமி கடாட்சமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு கூடி அந்த ஃபேமிலியில் வாழ முடியும். இது எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு மேഖല. இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆன பிறகு அப்படி செய்யலாம், இல்லைன்னா இந்த பரிகாரம் செய்யலாம். எந்த பரிகாரமும் ப்ராப்ளம் ஆன பிறகு செஞ்சிச்சுன்னா ஒரு தேவையும் இல்லை. அது முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு ஜெனரேஷனுக்காக இனிமேலாவது நல்லபடியாக ஜாதகம் பார்த்து கல்யாணம்
திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம், எப்போ இல்லைன்னா எப்போ இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்போ அதெல்லாம் முன்னாடியே பார்த்து நல்லபடியாக அதை அமைச்சு வச்சுச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டியாக அந்த பையனும் பொண்ணுக்கும் வாழவும் முடியும். இதுக்கு கண்டிப்பாக கடவுள் அனுகிரகம் இப்படி உங்களுக்கெல்லாம் இந்த மனசு வரணும், இது இப்படியெல்லாம் செய்யணும். அப்படி ஒரு காரியத்துக்காக ஸ்ரீ ஹிரி வித்யாபீடத்தினோட பேருக்காக ஆண்டவனோடு கடவுளினோடு நான் அனுவாதம் ചോദിക്കട്ടെ. யாகம். ஸ்ரீஹரி வித்யாபீடத்தில் மாதந்தோறும் தாந்திரீக முறைப்படி நடைபெறும் மகா யாகங்கள் சிறப்பு வாய்ந்தவை. அவற்றில் கலந்து கொள்வதன் மூலம் சர்வதோஷமும் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும். அமாவாசையன்று நடைபெறும் ஸ்ரீ பத்ரகாளி மகாமந்திர தாந்திரீக யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் சத்ரு தோஷம் மற்றும் செய்வினை தோஷம் நீங்கும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். ரோகம் மற்றும் கண் திருஷ்டி அகன்று இறைவனின் அருளால் இன்பமான வாழ்வு மலரும். அதேபோல் பௌர்ணமி அன்று நடைபெறும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சர்வகாரிய சித்தி மகாயந்திர யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மாங்கல்ய தோஷம் நீங்கும். கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு மற்றும் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெற்று வாழ்க்கை வளம் பெறும். சுவாமிகள் சென்னை வருகை டிசம்பர் 16, 17, 18, 19, 20. ஸ்ரீஹரி வித்யாபீடம், திருநவாய, கேரளா. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 638-51-94599. பிரான்ச்சஸ் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, பெங்களூர், ஹைதராபாத், துபாய் அண்ட் மலேசியா.